குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா இன்னைக்கு பட்ஜெட்டோட மீட்டிங் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும், ரைட்? ஸோ யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் லாட்ஸை கம்மி பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஓகே, ரிமெம்பர், யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, நான் டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வருவேன். 2-3 ஹவர்ஸ் முன்னாடி உங்களுக்கு மார்க்கெட்டில் என்னோட லெவல்ஸை கொடுப்பேன். அந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். லெவல்ஸ் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் அதை நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்கன்றது அதோட பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ நீங்கள் இந்த லெவல்ஸ் எல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணுவோம், நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நான் எந்த டிப்பும் உங்களுக்கு கொடுக்க வரல, இவ்வளோ லாட் வாங்குங்க இவ்வளோ ப்ராஃபிட் வந்துடும், அந்த மாதிரி ஒரு ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்க வரல. இது என்னென்ன ஒரு லெவல்ஸ் கொடுக்கணும்னா எல்லாமே என்னோட அப்சர்வேஷன்ஸ், என்னோட மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட பர்சனல் வியூ டுவர்ட்ஸ் த மார்க்கெட். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ எண்டில் கவனமாக நோட் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ரைட்? வாங்க நம்ம டைரெக்டாக இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது ஃபஸ்ட்டு நிஃப்டி பேங்கோட 15 மினிட்ஸ் சார்ட். முக்கியமான லெவல்ஸ் நீங்கள் எப்போவுமே எழுதிப்பீங்க. திஸ் இஸ் மேலே இருக்க பாக்ஸ், ஓகே, விச் இஸ் 52,589. ஓகே, 52,589. இன்னொன்று 52,506. முக்கியமான ஜோன். இந்த ஜோன் வந்து நோ ட்ரேட் எடுக்காதீங்க. இதில் ட்ரேட் எடுக்காதீங்க, ரைட்? அதே மாதிரி டவுன் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஸோ டவுன் சைடில் 51,980, 51,952. ஸோ இதுவும் உங்களுக்கு நோ ட்ரேட். ஓகே, இந்த ஜோன்லேயே நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஜோன்ஸ் வந்து இந்த இதுக்குள்ளே தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அண்டர்ஸ்டுட்? கிளியர்? ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் நான் திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் எண்டில் நான் வச்சுருக்கேன், வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கெட்டில் வந்து கேப் அப். ஓகே, நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் அப். இதில் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் நிஃப்டியாக இருக்கட்டும் ரெண்டுத்துலையும் நான் கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கேப் அப் ஆச்சு மார்க்கெட்டில், உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் இந்த லெவலில் இருக்கும். மார்க்கெட்டில் கேப் அப் ஆச்சுன்னா இந்த லெவலில் நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல எங்கேயா ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஜோனில். அப்படி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து புட் சைடு வந்துடும். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் 20 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆகணும், 20 நிமிஷம். அதோட பிரேக் அவுட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா முதல் டார்கெட் 52,426 வந்துடும். செகண்ட் டார்கெட் ஆனது 52,282 வந்துடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன். இங்கே போயிட்டு திரும்ப மார்க்கெட் ஒரு வாலட் பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, ரைட்? திரும்ப பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுது பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் எனக்கு இங்கே வந்துகிட்டு இருக்கு, இங்கேருந்து டன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும், இல்லைனா இது ஒரு பவுன்ஸ் ஆகும். இதுக்கப்புறம் தென் மார்க்கெட்டில் எப்போ இந்த லெவலை உடையுதோ, எப்போ 266 உடையுதோ அப்போ தான் உங்களுக்கு 143 அண்ட் ஃபாலோடு பை கீழே இருக்க நம்மளுக்கு பாக்ஸ் ஜோன் வரும், நோ ட்ரேட் ஜோன். அண்டர்ஸ்டுட்? கிளியர்?
சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிருச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது, சஸ்டெயின் அதே தான், அதோட பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 50 to 782, செகண்ட் டார்கெட் 50 to 818. நல்லா பாருங்க, 50 to 818. ஒன்ஸ் 50 to 818 மட்டும் கிராஸ் ஆயிடுச்சுன்னா, நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு வரேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான குரூஷியலான ஜோன். இதை கிராஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு எந்த ரெசிஸ்டன்ஸும் கிடையாது, மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக 53,186 போயிடும். ஆனால் அடுத்த டார்கெட் 53,356. டன். ஸோ இது செகண்ட் சினாரியோ. எப்போ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனா. வாங்க தேர்ட் சினாரியோ என்னன்னு பார்ப்போம் பாருங்க. தேர்ட் சினாரியோ, பை சான்ஸ், பை மிஸ்டேக் மார்க்கெட் இன்னைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சு. பை மிஸ்டேக், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லுது கேப் அப், பை மிஸ்டேக் இன்னைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சு. வெரி இம்பார்ட்டன்ட். கேப் டவுன் ஆச்சு, மார்க்கெட் 50 to 143 வரும். நீங்கள் உங்கள் ஐஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கணும். சம்டைம்ஸ் இங்கே வந்துட்டு இந்த லெவல்லே பவுன்ஸ் ஆகிட்டு திரும்ப மேலே போகும், இல்லை இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகிட்டும் கீழே பிரேக் ஆகலாம், இந்த லெவல் சஸ்டெயின் ஆகிட்டும் மேலே பிரேக் ஆகலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். சப்போஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், ரொம்ப அதிகமாக யோசிக்க வேணாம். கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த நம்பர் ஜோன் பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனது 50 to 143 வரும். என்ன வரும்? 5 to 143. டன். ஸோ இங்கே வந்துட்டு மார்க்கெட் இதை எடுத்துகிட்டு அடுத்த டார்கெட் ஆனது 50 to 282, 266 வந்துடும். ஓகே, 50 to 266 இருந்து 50 to 282. ஸோ இது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னால ஒரு தடவை பவுன்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் இதை பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு தேர்ட் டார்கெட் ஆனது 50 to 426 வரும். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். கிளியர்? டன். பை மிஸ்டேக் மார்க்கெட் இதுக்கு கீழே, நம்மளோட ஜோனுக்கு கீழேயே கேப் டவுன் ஆயிருச்சு, இல்லை இதுக்கு இது மேலே போகலை, நம்ம ஜோனை கிராஸ் பண்ணலன்னா வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் எப்போ 874 உடைக்குதுன்னு பாருங்க. ஸோ இதுக்கு 874 உடைச்சதுன்னா முதல் டார்கெட் விச் இஸ் 51,748. ஓகே, 51,748. செகண்ட் டார்கெட் 51,561. and what's the third target? Third target is ஆல்ரெடி இருக்கு பாருங்க, 51,147 வரைக்கும் டவுன் சைடில் உங்களுக்கு டார்கெட் இருக்கு. இன்னைக்கு பட்ஜெட்டோட இருக்கனால மார்க்கெட் 1000 பாயிண்ட்ஸ் கூட மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. திரும்ப சொல்றேன், 1000 பாயிண்ட்ஸ் to 1500 பாயிண்ட்ஸ் கூட உங்களுக்கு மூவ் ஆகும். மொமெண்டம் வரும் இவ்வளோ பாயிண்ட்ஸ்க்கு, கடைசியில் முடியறது என்னமோ அதே ப்ரைஸ்லாம் வந்து முடிகிற மாதிரி நிறைய வாட்டி. இது நிறைய அப்சர்வேஷன்ஸ், இது என்னோட பர்சனல் அப்சர்வேஷன்ஸ். ஓகே, உங்களுக்கு அப்படியே டவுட்டாக இருக்குது, இல்லை இது எவ்வளோ நடக்குதுன்றது உங்களுக்கு இல்லை அப்சர்வேஷன். நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, எங்களுக்கு தெரியாதா, மார்க்கெட்டில் 200-300 பாயிண்ட் தான் வரும் அப்படின்னு. மார்க்கெட்டில் சில விஷயம் அப்சர்வேஷன்ஸில் கிடைக்கும். உங்களுக்கு தேவைன்னா எல்லா வருஷத்தோட 1 February, என்னது 1 Februaryயோட சார்ட்டை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இயர்லி சார்ட். ஓகே, இயர்லி சார்ட் 1 February. இதை வந்து பட்ஜெட் டே சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த சார்ட்டில் போய் பாருங்கள் எவ்வளோ தூரம் மொமெண்டம் கொடுத்துருக்குன்னு ஒரு தடவை உங்களுக்கு ஐடியா வரும். லாஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸ் பாருங்கள். உங்களை ஓன் ப்ரோக்கரில் போய் பாருங்கள். இங்கே இந்த இதில் பார்க்கணுன்னா நீங்கள் ட்ரேடிங் வியூவில் நீங்கள் ப்ரீமியம் எடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கேண்டில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேண்டிலை வந்து ஒரு 1 hour கேண்டலோ இல்லை 4 hours கேண்டலோ இல்லை டே கேண்டலோ வீக் கேண்டலோ வச்சு, டே கேண்டில் வச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மொமெண்டம் வந்திருக்கு, எவ்வளோ பாயிண்ட் கவர் ஆகிருக்குன்ட்டு, எதுலேருந்து எவ்வளோ மூவ் ஆகிருக்கு. ஸோ மினிமம் சொல்கிறேன் 1,500, அது 2,000 போகும், 3,000 பாயிண்ட் கூட போகும். போயிட்டு ரெக்கவர் ஆக கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு 5 to 6 இயர்ஸ் பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும் ஆன் அன் ஆவரேஜாக உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் மொமெண்டம் வருதுன்ட்டு. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ண
சான்சஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மணி அட் த மணி ப்ரீமியம்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் டியூ டு வாலட்டிலிட்டி. பிகாஸ் கால் பையரோட டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் 1000 1500 பாயிண்ட் கேப்சர் பண்ணுற மொமெண்டமில் இருப்பாங்க. அதே மாதிரி செல்லர்ஸோட இது வந்து கம்மியாக இருக்கிற ஒரு காரணத்தினால எப்போவுமே எந்தெந்த ஈவெண்ட் இருக்குதோ அந்த மாதிரி விஷயத்தில் எப்போவுமே இந்த பட்ஜெட் இல்லாட்டி ஏதோ பெரிய ஐ மீன் எலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ப்ரீமியம் வந்து ஸ்வெல்லிங் ஆயிரும், அதாவது பெருசாக ஹெவி ஆயிரும். 400 ரூபாய்க்கு நீங்கள் வந்து அட் த மணி ஸ்லைட் இந்த மணி எடுப்பீங்க, அந்த இடம் ப்ரீமியமில் 800 வரும், 700 800 வரும். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். டன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன்ஸ், எழுதி வச்சுக்கோங்க, டைரியில் எழுதி வச்சு இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது 1st February. ஸோ 1st February இஃப் இட் இஸ் அ ஹாலிடே, ஓகே எப்படி சார் 1st February ஹாலிடே சார், அது எப்படி சார்னா அப்போ நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் டே. ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேல என்ன இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ரைட், டன். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் இன்னைக்கு நான் லெவல்ஸை சொல்லிட்டேன். சப்போஸ் ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருந்தது, உங்களுக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்க. ரைட், ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. மார்க்கெட் இங்கே போய் ரிஜெக்ஷன் எடுத்து கீழே வரும். ஓகே, ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது இன்னைக்கு நேற்று போட்ட ட்ரெண்ட் லைனில் இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப தூரமாகவே இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணுங்க, பாருங்கள் எவ்வளோ தூரமாக போட்ட ட்ரெண்ட் லைன், எங்கேருந்து போட்ட ட்ரெண்ட் லைன் அது வந்துகிட்டு இருக்கு, ரொம்ப லாங் ட்ரெண்ட் லைன். அதே ட்ரெண்ட் லைன் தான் 12th June ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது. அதே ட்ரெண்ட் லைனை தான் உங்களை ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் கீழே வந்தது. ஓகே, அதே ட்ரெண்ட் லைனில் தான் நேற்றும் பேர் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ ரொம்ப தூரமாக இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ தெர் ஆர் மோர் சான்சஸ். ஓகே, ரொம்ப பவர்ஃபுல் ட்ரெண்ட் லைன். ரைட், பட் வாட் எவர் இட் இஸ், மார்க்கெட் இது கீழே போயிருச்சுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நான் ரொம்ப தூரமாக வந்துட்டு இருக்க ட்ரெண்ட் லைனு மார்க்கெட் ஆல்ரெடி டவுன் சைடில் தான் இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியுது, டவுன் சைடில் டவுன் மொமெண்டமில் இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் சப்போஸ் இப்படி போச்சுன்னா ட்ராப் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இதுலேருந்து கீழே வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை ஃப்ளாட்டாக இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி இருக்குது, மார்க்கெட்டில் இப்படி வந்துட்டுருக்கு. ஸோ இப்படி வந்து இந்த மொமெண்டமை கேப்சர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனே நீங்கள் வந்து இதுதான் அப்படின்றது இதுதான் சார் சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரைட் பண்ணாதீங்க, வாய்ப்பு இருக்குது. ஐ எம் டெல்லிங் த பாசிபிலிட்டிஸ். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த லெவல்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா இங்கே இந்த இதுவும் பாருங்கள், சப்போர்ட்டும் அதே மாதிரி தான் பாருங்கள். நீங்கள் சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா கூட சீத சப்போர்ட் இது ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் இது 2 3 நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சப்போர்ட் எங்கேருந்து எடுக்குதுன்ட்டு. ரொம்ப தூரத்துலேருந்தே அது வந்துகிட்டு இருக்கு, நம்மளோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு ட்ரெண்ட் லைன். இங்கே பாருங்கள், ஸோ இவ்வளோ பெரிய ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் மார்க்கெட் இவ்வளோ நாளாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது. அண்டர்ஸ்டுட்? ஸோ நீங்கள் என்னென்னா கொஞ்சம் இன்றைக்கி சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து இல்லை சார் என்கிட்ட ரொம்ப கம்மியான கேபிட்டலாக தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ரைட், ஓகே, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைனா இன்றைக்கி ட்ரேட் பண்ணாதீங்க, ரிஸ்க்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ் ஆன் பேங்க் நிஃப்டி. வாங்க நிஃப்டி அனாலிசிஸ் என்னென்னு பார்க்க போகலாம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிற நிஃப்டியோட 15 minutes சார்ட் சேம் டு சேம் ஹையர் லெவலில் எழுதிக்கோங்க. ஸோ ஹையர் லெவல் எழுதிக்கோங்க 24,643, 24,610. அதே மாதிரி லோயர் ஜோனும் எழுதிக்கோங்க, நோ ட்ரேட் ஜோன் விச் இஸ் 24,387, 24,375. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து நோ ட்ரேடு, என்டிஆர் நோ ட்ரேடுன்னு எழுதிக்கிறேன். ஓகே, இந்த ஜோனில் போச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. டன்.
ஸோ சப்போஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு நிஃப்டியில் என்ன இருக்கணும்னா, ஓப்பனிங்கில் ஒரு கேப் அப் இருக்கணும். ஸோ கேப் அப் ஓப்பனிங் கொடுக்கணும். கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தா முக்கியமான ஜோன் பாருங்கள், இந்த ஜோன். எந்த ஜோன்? திஸ் இஸ் த முக்கியமான ஜோன் விச் இஸ் நம்மளோட அப்சைட் ஜோன். ஸோ மார்க்கெட் இந்த இடம் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்ததுன்னா உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு டார்கெட் 24,514 வரும். சொல்ல பாருங்கள், 24,514 533 இந்த இடத்துல வரும். திரும்ப மார்க்கெட் இதில் கொஞ்சம் பவுன்ஸ் எடுக்கும், கொஞ்சம் அப்படியே ஆடும். ஒன்ஸ் இது பிரேக் ஆச்சுன்னா, நான் திரும்ப சொல்கிறேன், ஒன்ஸ் இது பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு டவுன் சைடு இந்த வரைக்கும் டார்கெட் வந்துடும். ஓகே, ஸோ இந்த இடம் வந்துட்டு இதையும் பிரேக் ஆச்சுன்னா, முக்கியமான பாருங்கள் 359, 328 முக்கியமான ஜோன். ஸோ இங்கே பட்டு பவுன்ஸ் ஆச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா இது பிரேக் ஆச்சுன்னா 328, ஸோ 24,191 அண்ட் 142 கூட வந்துடும். டன், கிளியர்? ஓகே. சப்போஸ் கேப் அப் இதுக்கு மேலே ஆச்சு, இதுக்கு மேலே சஸ்டைன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் அடுத்த டார்கெட்டுக்கு போயிடும், விச் இஸ் 24,851. ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது 643லேருந்து 851. ஸோ வெரி பிக் டார்கெட். ஸோ அதையும் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லாஸ்ட் டார்கெட் இஸ் 24,997. டன். ஸோ இது 2 கேப் அப் சினாரியோ உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சப்போஸ் கேப் டவுன் ஆச்சு மார்க்கெட்டில் பை மிஸ்டேக், கேப் டவுன் ஆயிடுச்சு முக்கியமானது. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது சப்போர்ட் வந்து உங்களுக்கு இந்த லெவல்லேருந்து இந்த 328 வரைக்கும் சப்போர்ட்டில் இருந்துச்சு. எப்போ 328 பிரேக் ஆகுதோ நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சு. 328 கீழே பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 191 and 142 வந்துடும், அது டவுட் வேணாம். பட் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கால் சைட் போயிடும். கால் சைடு உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 486, செகண்ட் டார்கெட் அதான் சொல்லுவேன் உங்களுக்கு, செகண்ட் சேஃபாக சொல்கிறேன் 486, செகண்ட் டார்கெட் 500லேருந்து 530 வரைக்கும் வந்துடும். ஓகே, 500 530 திரும்ப இங்கே போய்ட்டு ஒரு பவுன்ஸ் எடுக்கும், வந்துட்டு எப்போ இதை பிரேக் ஆச்சுனாலும் அப்போ தான் அடுத்தது 599ம் மேலே இருக்க லெவல் வரும். இதுக்கு மேலேயும் சஸ்டெயின் ஆச்சுன்னா அகைன் திஸ் லெவல். சேம் சினாரியோ டவுன் சைடு சொன்ன மாதிரி இது அப் சைடு. ஓகே, பை மிஸ்டேக் மார்க்கெட்டில் கேப் அப்பால் கேப் டவுன் ஃப்ளாட் ஆகுது. ஃப்ளாட் ஆச்சுன்னா உங்களுக்கு ட்ராப் பண்ணும், மேலே போகிற மாதிரி போகும், திடீர்னு கீழே வரும், திடீர்னு கீழே போகிற மாதிரி போகும், மேலே போகும். ஸோ ஃப்ளாட்டாக இருக்க மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள் ஒரு ரைட் மொமெண்டம். ஏதாவது ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துன்னா ட்ரேட் பண்ணுங்கள், அதே மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்ததுன்னா ட்ரேட் பண்ணுங்கள். இன்னைக்கு உண்டான சினாரியோ நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி நல்ல விஷயம் நான் இன்றைக்கி சொல்லித்தரேன், வாங்க. ஸோ கண்டினியூ பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பாருங்கள், ட்ரேடிங் வியூவில் ஒரு சூப்பரான ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்குது, யாராலும் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனர்ஸ்ன்னு இருக்குது. ஸ்க்ரீனர்ஸ் எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இது காட்டுது பாருங்கள். இதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ எல்லாம் ஸ்க்ரீன் ஆகி வருது. இன்றைக்கி உண்டான நீங்கள் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி உண்டான நீங்கள் அனாலிசிஸாக இருக்கட்டும், ஒரு நீங்கள் பை பண்ணணுன்னா பை பண்ணலாம், செல் பண்ணணுன்னா செல் பண்ணலாம். ஓகே, இட்ஸ் அப் டு யூ. இது ஒரு ஸ்க்ரீனர். ஸோ இந்த ஸ்க்ரீனரை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா இதை பாருங்கள், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது. எதை வச்சு பேஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீனர்னால் வால்யூமை வச்சு பாருங்கள். என்னதுன்னா வால்யூம் 9.837 மில்லியன் வால்யூம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ வால்யூம் இவ்வளோ இருக்குதுன்னா, ஹெவியாக இருக்குதுன்னா மார்க்கெட் நீங்கள் சொல்லிங்க ஹெவி வால்யூம். இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன், யாருமே சொல்லித்தர மாட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். நீங்கள் வால்யூம் சார்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வால்யூம் சார்ட்டில் இப்படி பிக் வால்யூம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பெருசு வந்து க்ரீன் கலரில் இருக்கும், சின்னது வந்து ரெட் கலரில் இருக்கும். ஓகே, வாட் எவர் இட் இஸ், ரைட். ஓகே, நான் உங்களுக்கு வேணால் போட்டே காட்டுறேன், 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். ரைட், ஜஸ்ட் நான் போட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் ஒரு வால்யூமோட சார்ட்டை மட்டும் போட்டிருக்கேன். வால்யூம் சார்ட், வெறும் வால்யூம்.
நீங்கள் போயிட்டு இங்கே மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா வெறும் வால்யூம் இருக்கும். இண்டிகேட்டர்ஸில் போட்டிங்கன்னா வால்யூம் இருக்குது. இது வால்யூம் வந்துருச்சு. 99% என்ன நினச்சிக்கிறாங்க நான் சொல்கிறேன் பாருங்கள். 99% இதை வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வால்யூம் சார்ட் என்ன சொல்ல வருதுன்றது 99% தெரியல. இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நான் கற்றுக் கொடுக்குறேன். இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் நம்ம வந்து சொல்லித்தரதா இருந்தது. பட் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் இங்கே சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நோட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நோட். இதை பார்த்தீங்களா, ரெட் கலரில் இருக்குது. எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்க, செல்லிங் வால்யூம் அதிகமாக இருக்குன்ட்டு. நல்லா பாருங்கள். செல்லிங் வால்யூம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஹெவியாக இருக்குது, இவ்வளோ தூரம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அதே மாதிரி இங்கே பையிங் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. இதுதான் வெரி பிக் மிஸ்டேக். பையிங் வால்யூம், ஏன்னா இது க்ரீனாக இருக்குது. பை வால்யூம் என்ன இருக்குது, லெஸ்ஸருன்னு நினைக்கிறீங்க. செல்லிங் வால்யூம் வந்து மோர், அதாவது ரெட் வந்து மோர், அதாவது செல்லர்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்காங்க, பையர் கம்மியாக இருக்காங்க. ஆனால் பாருங்கள் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு. மார்க்கெட் என்ன ஆயிருக்குது பாருங்கள். உங்கள் முன்னாடி இருக்கு பேங்க் நிஃப்டியோட சார்ட், 5 மினிட்ஸ் சார்ட். பாருங்கள் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு. ஏன் இந்த கொலவெறி, ஒய்? இதுக்கு பின்னாடி ரீசன் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இதை நீங்கள் தப்பாக பார்த்துட்ருக்கீங்க. நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், சின்ன ஒரு உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பண்ண பாருங்கள். வால்யூமில் போகிறேன், செட்டிங்ஸில் போகிறேன், ஸ்டைலில் போகிறேன். க்ரோயிங் வால்யூமும் நான் கருப்பாக்கிறேன், ஃபாலிங் வால்யூம் கருப்பாக்கிறேன். நல்லா பாருங்கள். ஜஸ்ட் கலரே வேணாம் எனக்கு. சார் உண்மையான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். முக்கியமான விஷயம், யாரால இந்த வீடியோ பார்க்குறீங்க, வெரி வெரி யூஸ்ஃபுல்லான விஷயம். இது வந்து மார்க்கெட்டில் பையர் இருக்காங்களா செல்லர் இருக்காங்களான்னு காட்டாது. மார்க்கெட்டில் டிரான்சாக்ஷன் நடக்குதான்னு காட்டுது. நல்லா பாருங்க. பையரா செல்லரான்னு காட்டல, மார்க்கெட்டில் டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்குன்றத காட்டுது. இதை எப்படி பார்க்கணுன்றதை நான் சொல்லித்தரேன். இது வரைக்கும் எல்லாரும் தப்பாக பார்த்துட்டு இருக்கீங்க. இதை எப்படி பார்க்கணுன்றதை சொல்லித்தரேன். இது ரொம்ப பழைய சார்ட் கூட கிடையாது. நேற்று உண்டான பேங்க் நிஃப்டியோட சார்ட் 22 பாருங்க, 22 ஜூலை சார்ட். ஒரு பையர் ஒரு செல்லர் செல் பண்றான், ஒரு பையர் பை பண்றாங்க. ஒரு செல்லர் செல் பண்றாங்க, ஒரு பையர் பை. ஸோ டோட்டல் தேர் ஆர் 2 வால்யூம்ஸ். 2 வால்யூம் கிரியேட் ஆகுது. இதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பாருங்க. முக்கியமான விஷயம். ஓகே, பையர் ஃபேக் டைவர்ஷன், பையர் ரியல் டைவர்ஷன், இதே மாதிரி செல்லர் ஃபேக் டைவர்ஷன், இதே மாதிரி செல்லர் ரியல் டைவர்ஷன். சார் இப்படின்னா என்ன? இது மார்க்கெட்டில் இது 4 தான் சார் இருக்குது வால்யூமில். புதுசாக இருக்கா? நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட் நான் சொல்ல பாருங்கள். இது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது பாருங்கள். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு விஷயம் சொல்லுங்கள். வால்யூம் ஏறுது, அதாவது டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தர் வாங்குறாரு, இன்னொருத்தவங்க விற்கிறாங்க. இவர் 4 விற்கிறாரு, 5 வாங்குறாங்க, 8 விற்கிறாங்க, 10 வாங்குறாங்க. ஸோ வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா பாருங்க, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் பாருங்க இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அது எந்த ப்ரைஸாக வேணா இருக்கலாம். மேபி நீங்கள் வந்து பையர் சப்போஸ் இப்படி வச்சுக்கோங்க. பையர் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது இங்கே இந்த ப்ரைஸ் அப்படியே பையிங்லே மேலே போயிட்டே இருக்குது. சப்போஸ் வால்யூமும் அதே மாதிரி மேலே போயிட்டே இருக்கு. அப்படின்னா இதுதான் உண்மையான ரியல் வால்யூம். இதை நீங்கள் நம்பலாம், நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் பாருங்க, வால்யூம் கம்மியாகுது, வால்யூம் கம்மியாயிட்டு பட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நல்லா பாருங்க, வால்யூம் கம்மியாகுது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது நிறைய டிரான்சாக்ஷன் பண்ண ஆள் இல்ல. டிரான்சாக்ஷன் பண்ண ஆள் இல்ல. விக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. டிரான்சாக்ஷன் பண்ண ஆள் இல்ல. ஸோ இது ஃபேக். இது என்னது? ஃபேக். அதே தான் வந்து செல்லிங்லையும் பாருங்க. டவுன் சைடில் இப்போ மார்க்கெட் கீழே வந்துகிட்டு இருக்கு. ப்ரைஸ் வந்து கீழே வந்துகிட்டு இருக்கு. கீழே வரணும்னா வச்சுக்கோங்களேன், வால்யூம் என்ன இருக்கும்? ஹெவியாக இருக்கணும். பெருசாக இருக்கணும். ஒரு பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வால்யூம். ஸோ தட் மீன்ஸ் மோர் மோர் வால்யூம், அதாவது மோர் வால்யூம் டுவர்ட்ஸ் செல் சைடு. செல் சைடில் நிறைய வால்யூம் ஜென்ரேட் ஆகுது. ஸோ மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே வரும். இது வந்து உண்மையானது. இந்த வால்யூமை நீங்கள் ரியல் வால்யூம் நம்பலாம். ஃபேக்காக எப்படி இருக்குன்னா பாருங்கள், மார்க்கெட்டில் வால்யூம் வந்து கம்மியாயிட்டு இருக்குது, ஆனால் மார்க்கெட் கீழே வருது. வால்யூம் கம்மியாகுது, மார்க்கெட் கீழே வருது. இதை நீங்கள் நம்ப முடியாது. இட் இஸ் அ ஃபேக். ஓகே, அதாவது டிரான்சாக்ஷனை நீங்கள் எதை வேணால் ஏமாற்றலாம். வால்யூமை வந்து உங்களை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அதிகம் நார்மலாக சொல்லுங்கள். ஒரு இடத்துல நிறைய வால்யூம் ஜம்பிளாக இருக்கணும்னா கண்டிப்பாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை ப்ரைஸ் கம்மியாகணும். எது நடந்தாலும் சரி, இன்க்ரீஸ் ஆனாலும் ஓகே, கம்மியானாலும் ஓகே. இன்னைக்கு என்ன நடந்தது பாருங்க. இதே இது நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சார்ட்ல வச்சு சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த பேங்க் நிஃப்டி வைக்கிறதோட நான் வந்து உங்களுக்கு சூப்பரான விஷயம், நீங்க எந்த இண்டிகேட்டரும் தேவையில்லை. ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. லைக் இதே ரிலையன்ஸ் எடுத்துப்போம். இதே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துப்போம். ஓகே, இங்க பாருங்க, இங்க என்ன நடந்திருக்கு பாருங்க. இது வந்து இன்ட்ராடே. பெஸ்ட் வந்து இது சூப்பராக ஒர்க் பண்ணுறது ஸ்டாக்ஸில். யாரெல்லாம் ஸ்டாக்ஸை பற்றி என்கிட்ட கேட்டுருக்கீங்க சார், ஸ்டாக்ஸை நான் பை பண்ணவா, எப்போ பை பண்ணணும், ஏது பை பண்ணணும்? பெஸ்ட் டைம் ஃப்ரேம் இஸ் வீக்லி டைம் ஃப்ரேம். ஓகே, பெஸ்ட் டைம் ஃப்ரேம் இஸ் வீக்லி டைம் ஃப்ரேம். ஓகே, டவுட்டா? ஓகே, ஃபைன். இங்கே பாருங்க, வீக்லியில் என்ன இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, வால்யூம் பாருங்க. இந்த இடத்துல இருந்து பாருங்க, வால்யூம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூம் இன்க்ரீசிங். இதே இடத்துல பாருங்க, பிரைஸ் இஸ் ஆல்சோ இன்க்ரீசிங். இதே இடத்துல வால்யூம் பாருங்க, இந்த இடம் பாருங்க, பிரைஸ். ஸோ வால்யூமும் மெதுவாக இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நம்பி பை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 10 to 20% ப்ராஃபிட் கிடைக்கும் என்ட்ரியில். ஜஸ்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இங்கே பாருங்கள் என்ன ப்ரைஸ் நீங்கள் வாங்கினீன்னு பாருங்கள். இட் இஸ் அரௌண்ட் 2000 rupees. அதே மாதிரி வால்யூம் இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருப்பாருங்க. உங்களுக்கு இதிலே தெரியுது வால்யூம் இங்கே ஒரு 10% நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000. இங்கே என்ன பாருங்கள், ஹை பாருங்கள், which is 2578. 2578. This is the right entry. இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் என்ன ஆகுது? வால்யூம் பாருங்க, மெதுவாக கம்மியாகி இது வரையும் கம்மியாயிருச்சு. ஸோ இந்த இடத்துல வால்யூம் ரெடியூஸ் ஆச்சு. நடுவில் ஒரு புல் பேக் எடுத்து திரும்ப வால்யூம் கீழே தான் வந்தது. ஓவரால் சொல்கிறேன் பாருங்க. ஓவரால் நீங்கள் எப்படியா ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ண முடியாது. இதை யாரெல்லாம் ஆப்ஷன்ஸில் பார்க்குறீங்களோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இண்டிகேட்டரே இல்லாது இது என்ன ப்ரைஸை வாங்கியிருப்பீங்க? 2400. ஸோ இது கீழே வந்தது எவ்வளோ பாருங்கள், அப்ராக்சிமேட் 2100 வச்சுக்கோங்களேன். ஸோ 300 பாயிண்ட்ஸ். நான் சொல்கிறேன் 10 to 20% நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், கரண்ட் சினாரியோ பாருங்கள். இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? வால்யூம் பாருங்கள், வீக்லி பேசிஸில் கம்மியாகிட்டு இருக்குது. நல்லா பாருங்கள், வீக்லி பேசிஸில் வால்யூம் கம்மியாக இருக்குது. ஆனால் மார்க்கெட் என்ன இருக்குது? மார்க்கெட் இங்கே மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க. நல்லா பாருங்கள், வால்யூம் கம்மியாக இருக்குன்னா, வால்யூம் ரெடியூஸ் ஆகுதுன்னா ஒன்று ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகணும், இல்லாட்டி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இதில் 2 தான் இருக்குது. அதாவது வால்யூம் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் கீழே வரணும். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒன்று கீழே வரணும், ரைட்? அதே மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா வால்யூம் வந்து அது கீழே இருந்தாலும் சரி, என்னன்னாலும் சரி, கீழே எப்போ வரணும்னா
வால்யூம் உங்களுக்கு ஹெவியாகவும் இருக்கணும். அதே மாதிரி மார்க்கெட்டும் முக்கியமான விஷயம் சொல்கிறேன். வால்யூம் மட்டும் மார்க் மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி வால்யூம் ஹெவியாக இருக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். இங்கே பாருங்க, வால்யூம் உங்களுக்கு என்ன ஆகுது, மார்க்கெட் கம்மி ஆகிட்டு வருது பாருங்க. இது வரைக்கும் வால்யூம் கம்மியாச்சு, வால்யூம் கம்மியாச்சு. ஸோ மார்க்கெட் வால்யூம் கம்மியாகுதுன்னு என்ன அர்த்தம், இங்கே பாருங்க மார்க்கெட்டும் ப்ரைஸும் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால் த ரியல் கரெக்டான ஒரு என்ட்ரி பாருங்க. அதே மாதிரி பாருங்க, இப்போ சினாரியோ பாருங்க, வால்யூம் இட் மே கம் டவுன். ஓகே, இட் மே கம் டவுன். இங்கே பாருங்க வால்யூம் கம்மியாயிட்டு இருக்கு, நீங்க பார்த்தாலே தெரியுது பாருங்க. ஓகே, வால்யூம் கம்மியாகுது. அதே மாதிரி மார்க்கெட்ல பாருங்க, இந்த ரெண்டு இடத்துல ப்ரைஸை ஏற்றி விட்டாங்க. ஸோ வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட், இந்த இடத்துல வர வரைக்கும் நீங்கள் இது பாருங்க, இந்த ஹையில் யாரெல்லாம் செல் பண்ணாங்களோ தே ஆர் அவைட்டிங் ஃபார் திஸ் டார்கெட் 2759 வரைக்கும். ஸோ அதனால தான் இன்ட்ராடேல ரிலையன்ஸில் வால்யூம் ஹெவியாக இருக்குன்னா மார்க்கெட் மேலே போகும்னு அர்த்தம் கிடையாது. வால்யூம் ஹெவியாக இருக்குதுன்னா நல்லா பாருங்க, கம்மிங் பேக் டு அவர் இன்ட்ராடே, இங்கே பாருங்க வால்யூம் பாருங்க, இந்த லாஸ்ட் 1 2 3 4 5 கேண்டிலாவே வால்யூம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கு. வால்யூம் ஹெவியாக இருக்குன்னா மார்க்கெட் கீழேயும் விழலாம் மேலேயும் போகலாம். ஸோ டிபெண்ட் அப்பான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் இதை டிசைட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டர்ஸ்டுட்? ஸோ வால்யூம் ஹெவியாக இருந்தால் மார்க்கெட் மேலே தான் போகும், இல்லை வால்யூம் ஹெவியாக இருந்ததுன்னா மார்க்கெட் கீழே தான் வரும்னு கிடையாது. ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூம் பாருங்கள் டிக்ரீஸில் தான் இருந்திருக்கு. இன்ட்ராடேல வால்யூம் கீழே இருந்திருக்கு. தட் மீன்ஸ் வால்யூம் டவுன் சைடில் இருக்குது. அதாவது டிரான்சாக்ஷனே இல்லை, யாரும் பையர்ஸில் இல்லாத ஒரு காரணத்தினால தான் மார்க்கெட்டில் பாருங்கள் இந்த மொமெண்டம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப அதிகமாக கூட மூவ் ஆகலை. இந்த பாருங்கள் 3040லேருந்து 3004 வரைக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் இல்லை. ஸோ டிரான்சாக்ஷன் இது வந்து மார்க்கெட் ஹெவியாக ஃபால் ஆகணும் எப்படி தெரியுமா இருக்கணும், இந்த வால்யூமோட அடுத்த வால்யூம் இப்படி பெருசாக இருக்கணும், அடுத்த வால்யூம் பெருசாக இருக்கணும். இன்க்ரீஸ் இன் வால்யூம், ஓகே, டிக்ரீஸ் இன் ப்ரைஸ். அதாவது என்ன அர்த்தம்னா செல்லர்ஸோட வால்யூம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். செல்லர்ஸோட வால்யூம் அதிகமாக இருக்கும், அப்போ மார்க்கெட் ஃபால் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் எந்த சார்ட்டை வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிலையன்ஸ் தான் இல்லைன்னா அடுத்தது கூட நீங்கள் செக் பண்ணலாம். ரிலையன்ஸ் தான் பார்க்கணுன்னு இல்லை, சப்போஸ் இங்கே டிசிஎஸ் நீங்கள் பார்க்கலாம், இல்லை ஐசிஐசிஐ பேங்க் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 2% இன்க்ரிமெண்ட். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு, அடுத்தது பாருங்கள் வால்யூம் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு ஃபுல் டே. ஸோ இன்க்ரீஸ் ஆன கையோட மார்க்கெட்டில் என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆச்சு வால்யூம். இதுக்கப்புறம் இந்த வால்யூமில் எந்த ஒரு மொமெண்ட்டும் இல்லை. போக்க போனால் வால்யூம் ஸ்லோவாக ரெடியூஸ் தான் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டிலில் போச்சு, அதுக்கப்புறம் வால்யூம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிடக்ஷன் இஸ் த ரைட் ஏரியா. இந்த ரிடக்ஷன் என்னது, ரைட் ஏரியா. இங்கேருந்து பாருங்கள், இன்ட்ராடேயை பற்றி நான் சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதோட ஹை, அதை விட்ட இந்த ஹை, அதை விட்ட இந்த ஹை, அதை விட்ட இந்த. ஸோ மார்க்கெட்டில் மெதுவாக வால்யூம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட் இங்கேயும் டவுனில் வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வால்யூம் வச்சு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலான்ட்டு. ஓவரால் நீங்கள் வீக்லியில் எடுத்திங்கன்னா வீக்லியில் என்ன வால்யூம் இருக்கோ தட் இஸ் வீக்லி ஆன்சர்ஸ். நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல். வீக்லியில் என்ன நடந்துகிட்ருக்கு பாருங்கள். வீக்லியில் பாருங்கள் மார்க்கெட் ஃப்ளாட் ஆகிட்டு மெதுவாக கம்மியாகிட்டு இருக்குது வால்யூமில். ஸோ இது கம்மியாகிட்டு மார்க்கெட் ஒரு பாட்டம் எடுத்தோன்னே இங்கேருந்து ஒரு அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்க் மார்க்கெட்டில் பாருங்கள் வால்யூம் இருந்து ரெடியூஸ் ஆச்சு,
வால்யூம் ரெடியூஸ் ஆன அப்புறம் இங்கேருந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு பாருங்கள். இங்கேருந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு, மார்க்கெட் பாருங்கள் வந்து இங்கேருந்து ஒரு இன்க்ரிமெண்ட் போயிடுச்சு. ஸோ 1 2 3 4 வீக்ஸில் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல மொமெண்டம் கிடச்சிது. ஸோ எப்பப்போலாம் வால்யூம் ரெடியூஸ் ஆகுதோ வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட்டில் ஒரு பாட்டம் கிடைக்கும். கரெக்டாக ஒரு இடத்துல பாட்டம் கிடைச்ச உடனே இந்த பாட்டமில் என்ட்ரி பண்ணுங்கள். தென் யூ வில் பி ஹேவிங் ஒரு 3-4 வாரத்தில் யூ வில் பி ஹேவிங் குட் டார்கெட். இது எல்லா ஸ்டாக்ஸ்லையும் ஒர்க் பண்ணும். ஃப்ரீயாக நீங்கள் கேட்பீங்க என்கிட்ட, சார் என்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு சொல்லித்தாங்க. நான் ஐம் டீச்சிங் யூ இன் திஸ் வீடியோ. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இருந்தீங்க, யூ கண்ட்ரோல் இட். ஐ எம் டீச்சிங் யூ அ நைஸ் திங். இப்போ என்ன நடக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் வால்யூம் நல்லா டவுன் ஆயிடுச்சு. ஸோ நல்லா டவுன் ஆயிடுச்சுன்னா இப்போது வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இடத்துல வால்யூம் நல்லா டவுன் ஆகின ஒரு காரணத்தினால இந்த இடத்துல யாரோ என்ட்ரி கொடுத்தீங்கன்னா நவ் இந்த வால்யூம் நெக்ஸ்ட் வீக்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஸோ அப்போது இந்த லெவலில் நீங்கள் வாங்கிட்டீங்க, அதாவது பையிங் பண்ணிட்டீங்கன்னா, நான் திரும்ப சொல்கிறேன், இந்த லெவலில் பையிங் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு பாட்டம் அவுட் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஒரு அப்சைட் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ஹையை கிராஸ் ஆச்சு, அது பாருங்கள் இதுதான் கிராஸ் ஆயிருக்கு, நேற்று கிராஸ் ஆயிடுச்சு. அண்ட் மார்க்கெட் ஸோ மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டட் வந்து 1800 வரைக்கும் கூட போக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ ஓவரால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இங்கே பாருங்க, இங்கே டவுன், அதே மாதிரி வால்யூம் இங்கே டவுன். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ரைஸ் ஆச்சு, கொஞ்சம் ரைஸ் ஆனாலே யூஆர் ரெடி டு கோ ஃபார் த பையிங் சைட். கொஞ்சம் ரைஸ் ஆனால பை பண்ணும். ஸோ இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து யாரோ பை பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ 1400 பை பண்ணியிருந்தாங்கன்னா 1 2 3 4 4 வாரத்தில் 1600 கிட்ட டார்கெட். ஸோ 200 ருபீஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 1400க்கு 200ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள். விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 12 to 15% இன் எ மந்த். மாதத்துக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க, நான் மாதத்தில் வெறும் இதை வச்சு சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கற்றுப்போம். உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன், அவர் கிளாஸஸ் ஆர் பிளான்ட் ஆன் 9th ஆகஸ்ட். 9th ஆகஸ்ட்லேருந்து 19th ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம இருப்போம். கிளாஸ் ஃபீஸ் என்னன்னு நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கொடுத்துட்றேன், கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ் அண்ட் மை டீச்சிங்ஸ். ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க, இது இந்த ஸ்க்ரீனர், இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா, இதுவே காட்டும். ஸோ பை, ஸ்ட்ராங் பை. ஓகே, ஸோ பாருங்கள் இதெல்லாம் பை, இதை ஸ்ட்ராங் பையிங் கொடுத்துருக்கு. எது ஸ்ட்ராங் பை? HDFC பேங்க்ஸ். இப்போ தான் நான் சொன்னேன் பாருங்கள், ICICI பேங்க் ஸ்ட்ராங் பை. இதை பாருங்கள், இந்துஸ்தான் யூனியனில் பை ஸ்ட்ராங் பை பாருங்கள். ஆக்சிஸ் பேங்க் பாருங்கள், அதானி என்டர்பிரைஸஸ் ஸ்ட்ராங் பை. இதே பாருங்கள் ஸ்ட்ராங் பை. IRFC ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டாக்ஸ், ஸ்ட்ராங் பையில் கொடுத்துருக்காங்க. எதனால் பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்கள், IRFC ஸ்ட்ராங் பை பாருங்கள், வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த வால்யூமோட கொஞ்சம் வால்யூம், அடுத்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் பையிங் போயிடுவேன். இங்கேருந்து பாருங்கள், இந்த இடத்துல இருந்தது மார்க்கெட், இங்கேருந்து இந்த இடத்துல பையிங் வால்யூம் போச்சு. இந்த பாருங்கள், இந்த இடம் சின்னதாக இருக்குது, இந்த இடம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 வீக்ஸ் பையிங்கில் வந்துருச்சு. லோவில் இருந்தது பையிங்கில் வந்துருச்சு. ஸோ லோவில் இருந்தது பையிங்கில் வந்துருச்சு. இந்த இடம் பையிங், இது ஹையை பிரேக் ஆச்சா 172ல் பை பண்ணுறாங்க யாராவது. 21 மேல 21 மே 172ல் பை பண்ணவங்க, இது என்னது 8th ஜூலை, 21 மேலேருந்து 21 ஜூன், ஒரு மாதம். 8th ஜூலை 1.25 மாதத்தில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஸோ 176 ருபீஸ் இருக்கிறது 222 ருபீஸ் போயிருக்கு. ஸோ 176 222ன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அங்கே ஒரு 24 பாயிண்ட்டு, இங்கே ஒரு 22 பாயிண்ட்டு. ஸோ 24 + 22 விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 46 பாயிண்ட்ஸோட 46 ருபீஸ் மூவ்ஸ் கொடுத்துருக்கு. 46 ரூபா, நான் இங்கே யோசிச்சு பாருங்கள், 46 170 ரூபா போட்டிங்கன்னா 46 ரூபா கிடைக்குது. எவ்வளோ பர்சன்ட் ஆச்சு? ஆல்மோஸ்ட் யோசிச்சு பாருங்கள், ஒரு 30% ரிட்டர்ன்ஸ். வெறும் நீங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை, ஸ்டாக்ஸில் நீங்கள் இப்படி இதை வச்சே போகலாம். பிடிச்சதுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
இல்ல எனக்கு டைம் இல்லன்னா, நோ ப்ராப்ளம். மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் இந்த வீடியோ 2, 3 டைம்ஸ் போட்டு பாருங்க. நோட்ஸ் எழுதி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ அண்ட் மை திங். ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் இல்ல, நான் இந்த மாதிரிலாம் எதுவுமே போஸ்ட் பண்ண மாட்டேன். முதல்ல நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். கமெண்ட் இல்லன்னா எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. பபாய் அண்ட் ஹேப்பி ட்ரேடிங். See you soon with a new answers tomorrow. Thank you.